அவ்வளோதான். பாருங்க பிடபிள்யூடி இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேமுடைய அந்த இதெல்லாம் பார்ட்ஸ்லாம் கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் அவங்களுடைய குவார்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், பிடபிள்யூடி குவார்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ் குவார்டர்ஸே தான். ஆனால் சும்மா தான் இருக்குது மாட்டேங்குது, யூஸ் பண்ணுறது இல்லையா இருக்குது. கேபிஆர் டேம் செல்லும் வழி. பாஸ் இருங்க பாஸ், வரேன். ஓகேங்க மக்களே, நுழைவு கட்டணம் இன்னும் எடுக்கலை, ஏன்னா நம்மகிட்ட சில்லறை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேவும் இல்லை. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா சில்லறை குண்ணா, அது ஒரு மாதிரி பேசுவாங்களே கிருஷ்ணகிரிஸ்லாங்க, அந்த அக்கா அப்படி தான் பேசுது. அண்ணா சில்லறை குண்ணா, அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்து குண்ணா அப்படின்ச்சு. சரிங்க நான் போயிட்டு வந்து கொடுக்குறேக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மரமாக கொடுத்துடலாம். 30 ரூபாங்க 2 கேத்துக்கு 5 காருக்கு 20, மொத்தம் 30. காருக்கு 20, வேணும் இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்தால் 30 ரூபா. ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் மக்களே சில்லறை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்க மக்களே, காரை கொண்டு வந்து அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து இங்கே வந்தோம்னா இங்கே வருங்க மக்களே, முன்னாடி வந்து சுவாமி முனீஸ்வரர் ஆலயம். கேஆர்பி முனீஸ்வரர். கேபிஆரா கேஆர்பிஆர், கேஆர்பியா கன்ஃபியூஸாக இருக்குதுங்க. வாங்க மக்களே, இங்கே தான் தண்ணி அப்படியே திறந்துட்டு ஆற்றுக்கு போகிறது தெரியுது. இது மக்களே இங்கே உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள், முனீஸ்வர சாமி ஜம்முன்னு இருக்கிறாரு. அப்படியே இங்கே பாருங்க மக்களே, டேமு பெருசாக தண்ணி இல்லை. எங்கள் ஊர் பவானி சாகர் டேம் இருக்குமில்லங்க, அவ்வளோ பெருசு தான். டேம் மேலே போல மாட்டே தான் இருக்குதுங்க. அங்கே பாருங்க, அதான் அங்கே போயிருக்காங்க பாருங்கண்ணா, விட்றாங்கண்ணா. பார்க்கிலேருந்து மேலே போகலாம். இங்கே விட மாட்டாங்க. அதான் இதுலேருந்து நம்ம மேலே போக முடியாது போல் மக்களே. தான் எப்படி எங்கள் ஊர் பவானி சாகர் டேமோ அங்கே வந்து பவானி அம்மன் சொல்லி சாமி இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி அதான் பாருங்க, அங்குக்குள்ளே வந்து ஒரு சாமி ஒன்று இருக்குது. அப்படியே இதை பாருங்க, டேம் பாருங்க மக்களே, சரிதா? சிறப்பு. நம்ம வாங்க மக்களே, அங்கே போகலாம். மக்களே கிளம்பியாச்சுங்க. அடுத்த கட்டமாக அப்படியே நேர் கீழே பாருங்க, அந்த டேம்லேருந்து தண்ணி வருதில்ல, அது பாருங்க இங்கே தான் வருது பாருங்க. செம ஆறு பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இதாக தான் இருக்குது, கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்க மாட்டிருக்கு. எல்லாம் தேக்கி வச்சுருக்கனால அப்படி ஆயிடுச்சாட்டு தெரியுது. அப்படியே இங்கே பாருங்க எப்படி, இதுதான் டேம், கேஆர்பி டேம். அப்படியே அங்கேருந்து கடந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு சிவன் கோவில் ஒன்று. இங்கே வந்து நம்ம ஐயனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உருவம், ஓகேங்களா, 2 மாவும் காட்சி அளிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பாருங்க மக்களே, செம்மல்ல நந்தி வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அடாடாடாடாடாடா, நந்தி தீர்த்தம். சிறப்பு 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 சிறப்பு. நான் மேலே போயிட்டு வந்துட்டு கீழே வந்துட்டேன். சரி விடுங்க. என்ன நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. இயற்கையான தண்ணிகளை எதுக்கு எடுத்து போடுறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அப்படியே அங்கே வாங்க மேலே போகலாம் மக்களே. சிறப்பான ஒரு கோயிலுங்க மக்களே, சிறப்பு. மேலே வந்து உடைமாற்றம் இடம் இருக்குது, மேலே வேணால் அங்கே வேணால் என்ன மாற்றிக்கலாம். ஆனால் இன்னும் இங்கே பாருங்கள், சரியான நிர்வாகம் செய்யுது இல்லைங்க. ஆற்றுக்கால் எல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு கச்சன்னு கிடக்குதுங்க. அங்கேருந்தே காரு வாகனங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. அப்பா வந்தாச்சுங்க. இந்த ஒரு என்ட்ரன்ஸு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் ஹோட்டல் இருக்குதுங்க. ஹோட்டலு. ஓகேங்க மக்களே, காரை கொண்டாந்து அப்படியே பார்க்கிங் போட்டு கிளம்பியாச்சு. ஒரு குரங்காண்டி வந்து இந்த பைப்பை திருப்பி குடிச்சுது. பாவப்பறம் அதுக்கு தெரியல, நம்ம மூடி விட்டுருவோம் என்னங்கிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்க மக்களே, குரங்குன்னு நான் சொன்னதை குரங்கு தான் சொன்னேன், மனசு யாரையும் சொல்லலை. இங்கே பாருங்க எப்படி ஓப்பன் பண்ணுறான் பாருங்க, திட்டுப்பையடே. பாரு ஒவ்வொன்றா போய் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணுது. அதுக்கு ஏன் கணக்காக அந்த கலர் மட்டும் பண்ணுது? ஏய் போடா, டைமெல்லாம் எடுத்தான்டா. ஏடா அவர் சரக்கு அடிக்கிறீங்க என்னடா பண்ணுவார்? டேய் கவர் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுவார், திருட்டு பயல. லைனாக போகிறானுங்க. வாரு என்ன சேட்டைன்னு ஒரு வண்டி விடாமல் தொலைவரான்டா. அதில் அந்த எது இல்லாத இதுலாம் வந்து தொலை வரதில்ல. எதில் நல்லா இதாக இருக்குதோ அதை பார்த்து தொலைவரேன். குண்டாக இருக்குதா வாருங்க. டே சாமி, நானா சரியான அறிவிடா உனக்கு. எடுத்துட்டான்டா. ஃபைனலி சக்ஸஸ் பண்ணிட்டான்டா.
ஏய் நீ தான்டா வேற லெவல்ரா தம்பி டேய். இவர் மேலே உட்காந்துக்கிட்டா நான் பிடிங்கி ஒன்று. அப்படி தேய்ச்சி அப்புறம் பிரிக்கணுமா? ஏய் சாமி கில்லாடிதான். இவன் தான் மக்களை பைப் தெரிய விட்டு வந்த திருடன். நீ ஒரு திருடன். காலில் வெட்டிக்கிட்டு எப்படி சாப்பிட்றான் பாருங்களேன். பங்குக்கு வந்துட்டான் இங்கே ஒருத்தன். இவன் வந்தவொடனே வந்தவங்க திரும்பிட்டான். ஓகே மக்களே, ஃபைனலி நான் சொன்னேன்ல இதான் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம்லாம் கடை மீன்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அப்புறமேல வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போய் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. போகலாம். ஓகே சரிங்கப்பா. இன்றைக்கி சாட்டர்டேங்காட்டி சனிக்கிழமைங்காட்டி கூட்டம் நிறையா கூட்டங்க. வேலை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க. நல்லா இது கிட்ஸுக்கு பிளேயிங் ஏரியா நிறையா இருக்குது. சர்க்கிள் விடுறது, அதுக்கப்புறம் வந்து சுற்றுறது, ஃபேமிலியாக ஜாலியாக வந்து இதே ஒரு சந்தோஷம் இல்லை அப்பா. நம்மளும் சின்ன வயசில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போ 7 வயசாயிருச்சு. இன்றைக்கி போய் இதில் போய் விளையாட முடியாது. குழந்தைகள் பூங்கா. சரிங்க மக்களே, அப்படியே நடந்து அப்படிங்க பாருங்களா. அங்கங்கே கவிதை எழுதுகிறாங்க. ஜாலியாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பெரிய விசாலமான இடம் பாருங்கள் இந்த பக்கம். செம. நம்மால் கிருஷ்ணரை சுற்றியும் பெண்கள் தான் வட்டமிடுகின்றனர். ஒரு அக்கா சுடிதார் போட்டு நின்றுட்டு இருக்குது, ஒரு அக்கா சாரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீ வாழ்ந்துட்ட கிருஷ்ணா. மக்கள் எங்கே பாருங்க, மரம் நல்லா முரட்டுத்தனமான மரங்க. டீ சாமி ஏங்க சின்னதே இல்லை பாருங்க, சரியான பெருசுங்க. இப்போ தெரியுது பாருங்க. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 200 வருஷம் இருக்குங்க. சரியான ஹைட்டுங்க அப்பா. அப்புறமேல் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வை போட்டு தான் மக்களே கிளம்பணும். ஏன் காரில் நல்லா பிடிச்சல கம்முன்னு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கலாம். சரி மறுபடியும் வெப்ப எடுத்து மறுபடியும் வந்து எடுத்துருக்கலாம். அங்கே தான் உட்காந்து சாப்பிடலாம், ஜாலியாக சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கில் இருக்குது. வாங்க மக்களே, அடுத்த கட்டமாக மேலே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இது ஈவினிங் டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக சன்செட் ஏதாவது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் தவறில்லை. மதியான டைம் வந்துட்டோம், வேறு வழி இல்லை. நாங்கள் மேலே ஏறுவோம். எப்பா கிருட்டுன்னு ஏற வேண்டிதான் மக்களே. ஃபைனலி ரீச்சுடு மேலே. அடிங்க அப்பா, ஏங்க சரியான டேமுங்க. என்னமோ நினச்சோம், ஏங்க நான் என்ன சத்தியமாக இவ்வளோ பெருசு இருக்குன்னு எதிர்பார்க்கல. சரி ஏதோ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் பெரிய டேமு தான் மக்களே. செம பெருசு. அங்கே பாருங்க மக்களே, சென்ட்ரலாக மீன் பிடிக்கிறது ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது மீன்பிடி தலைமை எனக்கு தெரில. அது போக இருங்க அங்கே தூரத்தில் அங்கே பாருங்கள் 2 மலை, அங்கே ஒரு மலை பக்கத்தில் வருங்க. ஒரே மாதிரி 3 மலைங்க. ஒரே மாதிரி 2 மலை. ஆமாம் ஒரே மாதிரி 3 மலை. அந்த பக்கம் ஒரு 3 மலை சரியாக தெரில, ஃபோனில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒரே மாதிரி கொண்டரைங்க மலை மாதிரி ஒரு 3 மலை லைனாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒரு மலை. இந்த மலையை அப்படியே இது பண்ணி தான் டேமாக கட்டியிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், பார்க்க பாருங்கள் மக்களே. வாவ் சூப்பர் செம்மையாக இருக்குப்பா. ஈவினிங் டைம் வந்து இன்னும் பட்டாசாக இருந்திருக்கும். அருமையாக இருக்குங்க. சரி ஓகே மக்களே, கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம்னு ஒரு அது எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு மாதிரி ஒரு இதாக இருந்தது. வந்தாச்சு பார்த்தாச்சு. பட் இப்போ வந்ததை விட கொஞ்சம் ஈவினிங் டைம் மாலை மங்கும் நேரம் வந்திருந்தால் நம்ம மனதையும் மயங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே சூப்பர். சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிட்டு அதோட வீடியோ என் பண்ணலாம். அப்படியே கட்டந்து இந்த பக்கம் வந்துட்டேன். எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் மக்கள் இருக்குது பாருங்க. அது வரைக்கும் நடக்கலாம். இந்த வயசை விட இந்த வயசு சந்தோஷமான வயசு. அங்கே பாருங்க எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க பாருங்க குழந்தைங்க. ஒடியாந்துட்டு இருந்துச்சு இப்போ. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. போகலாம். போயிட்டு காருக்கு போயிட்டு எனக்கு என்னென்னா அந்த காருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் மக்களே. வந்து எடுத்து வந்ததுன்னா ஆனால் செம்ம சில்லாக இருக்குது.
இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் அப்படியே நல்லா கூலிங்கை கொடுக்குது. இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே சரியான சில்லா இருக்குதுங்க. ஆஹா மக்களே, அடுத்து பாருங்க மக்களே, இங்கே அப்படியே அதாவது பார்க் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸுக்கு வெளியே வந்தோம்னா இங்கே வந்து மீன் கடைகள், மீன் நிறைய வச்சுருக்காங்க. மீன் சில்லி பாருங்க, நல்லா பெருசாக போட்டு, அப்புறம் முழு மீன், கல் மீன் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே மக்களே, நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ இது கல் மீன் ஒன்று 30 ரூபா. ஓ பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு நல்லா ஓகே தான் மக்களே. இதே சில இடங்கள்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு விற்பாங்க, எங்கள் டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாம் 30 ரூபாய்க்கு கல் மீன் ஒர்த்து. ஓகே மக்களே, வண்டி அங்கே இருக்கு, நான் பாட்டு அங்கே வரா. சிறப்பு. காரத்தை விட உப்பு அதிகம், சிறப்பு இல்லை. வெள்ளரிக்காய் சிறப்பு, மசாலா சிறப்பு இல்லை. மக்களே அடுத்து பாருங்கள், ரிட்டன் அப்படியே வெளியே போகும்போது சச்சின் மீன் கடைக்கு போய் சாப்பிட்லான்ட்டு போனோம். போகிற வழியில் அண்ணே வந்து காடை முட்டை பணியாரம், வெறும் முட்டை மட்டுமே, மாவு கலக்காமல். முட்டை கட் பண்ணுறதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கார் தலைவர். அதே கொடை வந்து கலர் வந்து இந்த கலர் இருக்கா, அதனால் வந்து அப்படி தெரியுது. ஒரு குச்சி வந்து 40 ரூபாயாண்ணா? 40. ரைட்டு. இந்த முட்டையில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம் மக்களே. ஆனால் லைட்டாக போடுங்க, இதெல்லாம் போடுங்க, சளி இருக்குது நல்லா ஆகட்டும். அது ஒன்று விட்டு ஒன்று தான் போட்டிருக்காரு. ஓகே, ஸ்டிக்கில் போட்டு என்னென்ன மசாலா அது? அதில் ஒரு 9 ஐட்டம் இருக்குதுண்ணா. 2 வகையான மசாலா, 9 வகையான ஐட்டம், ரகசிய மசாலா. இது என்னையா? தேங்காய் எண்ணெயா? சிறப்புண்ணே, பரவாயில்ல. ஏதோ பாமாயிலுமே இதையும் ஊற்றலையே, இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதை ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டுங்க மக்களே. செமையாக இருக்குது பாருங்க மக்களே. நம்ம கூட வந்திருக்கிறவர் வந்து வெஜிடேரியன், ஸோ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்றலாம், நல்லா மசாலா போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு அண்ணன் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோலில் வாங்கி சாப்பிட்றேன். காடை முட்டை வந்து நம்ம வேக சாப்பிட்ருக்கோம், நம்ம எல்லாம் வீடியோவே பண்ணிட்டோம் மக்களே. பட் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த காடை முட்டையில் பணியாரம் சாப்பிட்டேன். ஆனால் இந்த டைப்பில் நீ ஃபஸ்ட் டைம் வந்து தேங்காய் எண்ணெயில் வேறு லெவல் வாசம். மகளே நல்லா ஸ்பைசியா சூப்பராக இருக்குண்ணே. நல்ல மசாலா காம்பினேஷனு, ஒர்த்து. இங்கே மேக்ஸிமம் என்ன டிராக்டர் வச்சுருக்காங்கன்னா, அந்த குப்போட்டோ டிராக்டர் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்குது, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஒரு ஏரியாவில் அதாவது எப்படின்னா, நானும் பார்த்துட்டேன், சிவராஜ் அதிகமாக இருக்கிற இடத்துல சிவராஜ் தான் இருக்குது. மகேந்திரா ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்குது, ஜான்டியர் ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த குப்போட்டோ டிராக்டர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி எப்படி ஓடி இருக்குது பாருங்க, டயரோட. ரொட்டேட்டோர் வந்து கேட்ச்வீல் போட தேவையில்லை, அதனால் டயரோடய ஓடிட்டுருக்காரு அண்ணன். நெல் நடுறதுக்கு பாருங்க, நாற்று நட விட்டு வச்சுருக்காங்க பாருங்க, சரிதா? ஓகே மக்களே, பாய். நம்மால் சாப்பிட்டா அப்படி, சைவம் சாப்பிட்டா அப்படி மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லி. சச்சின் மீன் கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு கிருஷ்ணகிரியில். இங்கே பாருங்க லைனாக காரம் பாருங்கள் மக்களே. இந்த லைனு ஃபுல்லாகவே மீன் கடை தான். அது போக அங்கெல்லாம் மீன் கடை, அங்கே லாரி நின்றுச்சு. சரி நான் எடுக்கலை, அப்படியே அங்கே பாருங்களேன் எத்தனை வெஹிக்கிள்ஸ் பாருங்கள் மக்களே. லைனும் அங்கே பாருங்க, அங்கே கட்டிது ஃபுல்லாக. இந்த இடம் வந்து மீன் கடைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே ஒரு மீன் கடை, அதுவும் ஃபேமஸாக தான் இருக்கும் போல். நம்ம வந்து இந்த சச்சின் மீன் கடை வந்து ரெஃபர் பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்திருக்கோம், வாங்க போய்ட்டு சாப்பிடுவோம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மக்களே. கிருஷ்ணகிரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகேங்க மக்களே, இங்கே பாருங்க இந்த மீன் கடைக்கு போகிற வழியே அடாடாடாடாடாடா செமையாக இருக்கும் போலையா. இங்கே போகிற டிச்சு தண்ணி தான் போகுது, அது வேறு விஷயம். பாருங்க எல்லா மீன் கடையும் அதே மாதிரி தாங்க. இதுதான் இதுக்கு ஹைலைட்டு. சென்ட்ரலில் ஒரு சின்ன ஒரு இது போக மாட்டிருக்கு, அது என்ன சொல்கிறது, கழிவுநீர் தான், ஒரு ஓடை தான். பட் அது இன்னைக்கு கழிவுநீர் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே மக்களே, வாங்க போயிட்டு சாப்பிடுவோம். உள்ளே வந்தோம் அப்படின்னாலே பாருங்க மீன் பொறிஞ்சிட்ருக்கு. ஆஹா, கல் மீனுங்க, நல்லா சுட 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 ஜம்முன்னு இருக்குப்பா. டைம் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 3:30-4 மணி ஆக போகுது. மதியானம் சாப்பாடு டைமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அப்படியே கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஓனர் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டும் அது அப்படியே பார்ப்போம், ஓகேங்களா மக்களே? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்களே, வாவ் செம்மையாக இருக்குதுங்க. சைடில் எல்லாமே வந்து இந்த முல்லைப்பூ இருக்குமில்ல, முல்லைப்பூவாது மல்லிகைப்பூ, குண்டுமல்லின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறுந்தலையாக இருக்குது. பார்த்தா அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் மக்கள்ஸ். அங்கே ஒரு அக்கா வந்து பறிச்சிட்ருக்காங்க, தெரியுதா மக்களே? மேலே வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா ஒரு கல் மீன்
மீன் சாப்பாடு, மீன் குழம்பு, சாப்பாடு. சாப்பாடு ஒரு மீன், இது ஒரு மீன், கல் மீன் ஒன்று. ஓகே, எவ்வளோக்கா அது? 40 ரூபாயா? ஓகே ஓகே மகளே, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 40 ரூபாய் கரெக்டான சைஸ் தான். என்ன ஜிலேபி அது? ஜிலேபி. ஓகே ரைட். எல்லாரும் திருப்பி போட்டுட்ருக்காங்க. அப்படியே ஆர்டர் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. சுட்ட மீன் எல்லாமே. நானும் உட்காந்துட்டேன் டேபிளில். ஓகே வரட்டும். சாப்பாடு டைம் முடிஞ்சு வச்சுங்க மக்களே. மத்தியான டைம் வந்து கூட்டமாக இருந்திருக்கும். ஸோ சாப்பாடு டைம் முடிஞ்சிருச்சு. உட்காந்துருக்கோம், வரட்டும் சாப்பிட்லாம். பார்சல் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரிதா? ரைட் மகளே, முதல் எடுத்தவுடன் ஆஹா தரமான ஜிலேபி மீன் பீஸு ஜம்முன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஆல்சோ வந்துருச்சு வித் மீன் பீஸோட. அவ்வளோதாங்க. இதை விட வேறு என்ன மக்களே வேணும்? ஆரம்பிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு மக்களே, முள் வைக்கிறதுக்கு ஒரு இங்கே எல்லாமே மேக்ஸிமம் பேப்பர் எல்லாமே வந்து கர்நாடகா பேப்பர் தான் வைக்கிறாங்களே. சரி ரைட், ஆரம்பிச்சிடலாம். இதில் ஆரம்பிக்கலாமா இதில் ஆரம்பிக்கலாமா? சரி இதிலேருந்து ஆரம்பிப்போம். ரைட். அப்படியே தொடம்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. கை சுடுது. நல்லா சுட 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 ஆவி பறக்க இருக்குதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடலாமா? சரி. நல்லா சூடு. பா மேலே போட்டுருக்க மசாலா லேயரு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கு. சூப்பர். மசாலா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கு. ரொம்ப அதிகம் இல்லை கம்மியும் இல்லை, கரெக்டாக இருக்கு. சச்சின் மீன் கடை சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்ட மக்களே டேமில், அவரும் சஜஸ்ட் பண்ணார், சச்சின் மீன் கடைக்கு போங்க தலைவா, சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க? இங்கிட்ட கிருஷ்ணகிரி போகிறீங்களா? இல்லை கிருஷ்ணகிரி போகிற வழியில் வேணும் அப்படின்னா. அங்கே போனால் சச்சின் மீன் கடை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா. அதனால தான் இங்கே தேடி வந்தேன். முழுக்க முழுக்க சொல்கிறேன், இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் எதாச்சியாக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். சரிதா? அடி பொலிங்க, சக்கத்தாக இருக்குது. இந்த ஏரியாவில் அதான் சொல்லணும். ஏன்னா கர்நாடகா பார்டர் தான் அதெல்லாமே. சூப்பர் மக்களே. அடுத்த கட்டமாக நம்மளுடைய மீன் குழம்பில் இருக்கக்கூடிய மீன் பீஸ். இது ஆல்சோ ஜிலேபி மீன் தாங்க. பாருங்க அப்படி லேயர் பாருங்க மக்களே, ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மீனை பிரிக்கும் போதே நல்லா ஒயிட் கலர் இருந்தது அப்படின்னா பார்த்தாலே கண்டுக்கலாம் அது பழைய மீனா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படிங்கிறது. நான் அடித்து சொல்கிறேன், இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். சாப்பிடுமா? வா ஐயோ, இன்னொரு பீஸ் இது வாங்குறேன்னா இல்லையோ, இது இன்னொரு பீஸ் வாங்க போகிறேன் மக்களே. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதாங்க பாருங்களேன். முள்ளு இருக்கும், கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். இதெல்லாம் வந்து பொறுமையாக சாப்பிட வேண்டிய சமாச்சாரம். நான் வீடியோ பேசிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா தெரியாமல் முள்ள முழுங்கிடுவேன். அதனால் நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சாப்பாடோட பெசன் சாப்பிட்றோம். இங்கே குழம்பு இங்கே வச்சுருக்காங்க, ஊற்றி விட்டு சாப்பிட்லாம். அக்கா சரியான டேஸ்ட் இது உண்மையாலுமே. ஓகேங்கக்கா. ஓகே சூப்பர். ஓகே மக்களே, மீன் குழம்பு வித் சாப்பாடு சாப்பிடுமா? இது எனக்கு தான் அப்படி இருக்குன்னு தெரியல. உண்மையில மீன் குழம்பா சிக்கன் குழம்பான்னு தெரியல. உண்மையில நல்லா இருக்குதுங்க மக்களே. எந்த மாதிரி நீங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. சூப்பராக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த லைனில் இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, நிறைய கடை இருக்குது. ஒரு 10 கடை இருக்குது. அதில் நான் கேட்ட வகையில் இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்தேன். உண்மையுமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்க மக்களே. கிருஷ்ணகிரி இப்போ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.
மக்களே அடுத்து பாருங்கள், இங்கே வந்து சில்லி வந்து ஃப்ரை பண்ணி தராங்க மக்களே. சின்ன சின்னதாக துண்டு துண்டு பீஸ் இருக்கும்ல, அதை வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கறிவேப்பிலை அதெல்லாமே போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி ஓகேங்கக்கா அப்படியா? ஓகே. நம்ம கடை எவ்வளோ வருஷமாக்கா இருக்கு? 2 வருஷமா? ஓகே 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 ஓகே. எல்லா நாளுமே இருக்குது. காலைல எத்தனை மணி டு எத்தனை மணி, நைட் எத்தனை மணி வரைக்கும்? 11 to 11. ஓகே மக்களே, காலைல 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிலேருந்து வரைக்கும் செம்ம. இது எவ்வளோக்கா அது பிளேட்டு? 100 ரூபாயா? ஓகே ஓகே. 100 ரூபாய்க்கு ஒர்த்து. எவ்வளோ எத்தனை ரூபாய்க்கு வேணால் வாங்கிக்கலாம். ஓகே 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 ஓகேங்கக்கா. ஓகே ஓகே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரைட். இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுத்தனால கொண்டாந்து வச்சாங்க, இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இந்த சில்லி செஞ்சாங்கல்ல, அது பாருங்கள் எப்படி சம்முட்டு இருக்குதுங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்கினாலும் வாங்கிடுவேன். எப்படி இருக்குது சாப்பிடலாமா? உண்மையாலுமே சொல்கிறேன், ஒர்த்து. இந்த முழு மீன் பீஸை விட நம்மளோட சில்லிங்க படி நம்ம இப்போ எங்கள் ஏரியாவில் சில்லினா வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய்க்கால போட்டு பொரிச்சு கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, அது குறை சொல்ல முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலா போட்டு அந்த எண்ணெயில் இது ஃப்ரை அந்த தோசை அந்த கல், அந்த இரும்பு கல்லை அந்த போட்டு அந்த இது வறுக்கிறாங்க பாருங்க, அந்த ஃப்ரை பண்ணுறாங்க பாருங்க, செம்ம. உண்மையாலுமே சூப்பர். நான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்க போகிறேன். அக்கா ஒரு 50 ரூபாய்க்கு இது வேணும். 50 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு. சாப்பாடு மீன் குழம்பு வாங்கலாம்னு நினைச்சேன். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இது செம்மையா இருந்தது, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இது செம்மையா இருக்குது. மக்களே என்னக்கா மீன்லேயே முட்டை போடுவீங்களா? சில்லிக்கு முட்டை, இதுக்கு மீன் முட்டை போடலாம். ஓகே ஓகே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? அப்போ கண்டிப்பாக எனக்கு வேணுமே. மக்களே எங்கே பாருங்க மக்களே, ரெசிபியை பாருங்கள். ஆம்லேட் ஆல்சோ ஆஃப் ஆயில் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் ஆஃப் ஆயில் போடுறத பார்த்தாலும் நம்மளுக்கு டெம்ப்டிங் ஆயிரும் போல். ஆஹா சரியான மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு ஃபுல் ஆயில் கலக்கி ஆஃப் ஆயில் பொரியல், முட்டை பொரியல். ஓகே ஓகே ஓகே. அக்கா எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் ஒன்று வேணுக்கா. ஆமாக்கா, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு இது பண்ணிட வேண்டியதான். ஆஹா நல்லா கொப்புளிச்சு எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க. அப்படி ஓட்டே. எவ்வளோ மீன் என்ன ரேட்டு? 30, 40, 50, 80 வரைக்கும். 80 ஃபைனல். 30லேருந்து 80 வரைக்கும் இருக்குது. ஓகேக்கா, சைஸ் எது கேட்டாலும் இருக்குது. ஓகே மக்களே, அப்படியே ஆஃப் ஆயில் தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆஃப் ஆயில் ஆறிடுச்சு. அப்படியே ஒரு மட்டிச்சு. ஆஹா பொழுதுருச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். வாத்துக்கறி, நம்ம தயாவோட வந்து காட்டுக்கால வச்சு வறுத்த கோச்சக்கறி, இதில் எல்லாம் போகாத சளி இன்னைக்கு கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலாக இதுதான் சொல்லலான்னு பார்த்தேன். அங்கே போன இந்த பெரிய மீன் பார்த்தோன்னே இது ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன். சொல்லுங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து ரசம் ஆல்சோ அவைலபிள். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரானா இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஓகேங்க போதும். ஓகே நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் ரசம் வாங்கியிருக்கேன். ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டுருவோம். ஓகேங்களா? நான் இங்கே ரைஸ் நல்லா இருக்குதுங்க. அது ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. உண்மையாலுமே ரசம் சூப்பராக இருக்குது. இந்த சில்லி ஃப்ரை பண்ணாங்கல்ல, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
ஃபைனலாக இருக்குது இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இங்கே பெப்பரு. ஃபைனலி நம்ம சச்சின் மீன் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த முன்னாடி இருக்க பாருங்கள் செட்டப் இதுதாங்க. எனக்கு இது நடந்து வரும்போதே நம்மளுக்கு இந்த வைப்பு வந்துடுதுன்னு வைங்களேன். அதுதான் இந்த கடையோட இங்கே இருக்கக்கூடிய மீன் கடைகளுக்கு எல்லாம் தாரம் வந்தாருமே அந்த ஒரு விஷயம் தான். அப்புறம் சாப்பாடு வந்து 60 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டெடு. நம்ம வாங்கின மீன் ஒரு 50 110 வருது. அப்புறம் ஆஃப் ஆயில் வந்து 10 ரூபா 20 ரூபாய்ன்னு தெரில. அந்த அக்கா என்னன்னாங்கன்னா வேணா விடுங்க, கஸ்டமர் வந்தால் போதும், நீ காசுலாம் தர வேண்டாம் அப்படின்னாங்க. ஐயோ வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னா வேண்டாம் சரி நான் 100 நாள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 100 ரூபா மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு மக்களே. அப்போ இன்னொரு மீன் சொன்ன பார்த்தீங்களா, அதை நான் வந்து வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா எனக்கு என்ன அப்போ பார்க்கும்போது ஒரு ஆசையில் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இல்லைங்கக்கா என்னால் சாப்பிட முடியல அப்படின்னேன். சரி ஓகே தம்பி நான் அதை இன்னொருத்தர் கொடுத்து வேறு யாராவது கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன் மக்களே. அவ்வளோதான், இதோட அந்த வீடியோ போய் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணகிரி வந்தீங்க அப்படின்னா இந்த சச்சின் மீன் கடைக்கு வாங்க. நான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க மக்களே. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே மக்களே, பாய். மீண்டும் அடுத்த நாள் வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு உங்கள் எக்ஸ்ட்ரா பாய் மக்களே. பாய்.